அமெரிக்கா மற்றும் ஈரான் நாடுகளுக்கு இடையே போர் மேகங்கள் சூழ்ந்துள்ள நிலையில் தற்போது ஒரு மிக முக்கியமான அதிரடி திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் உடனான போர் நிறுத்தத்தை காலவரையறையின்றி நீடிப்பதாக அதிரடியாக அறிவித்திருக்கிறார். ஆனால் இந்த அறிவிப்பை ஈரான் மிக கடுமையாக கிண்டல் செய்வதோடு மட்டுமல்லாமல் இது ஒரு மிகப்பெரிய சதி திட்டம் என்னும் பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்கிறது. இது உலக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உண்மையில் நடந்தது என்னவென்றால், பாகிஸ்தான் நாட்டின் பிரதமர் ஷிபாஸ் ஷெரீப் மற்றும் ராணுவ தளபதி அசிம் முனீர் ஆகியோரின் வேண்டுகோளுக்கு இணங்கவே இந்த போர் நிறுத்தத்தை தான் நீடிப்பதாக ட்ரம்ப் கூறியிருக்கிறார். ஈரானின் தற்போதைய தலைமை சிதறிப்போய் இருப்பதாகவும் அவர்கள் தங்களின் அமைதி திட்டத்தை முன்வைக்க கூடுதல் அவகாசம் தேவைப்படுவதால் இந்த முடிவை எடுத்திருப்பதாகவும் ட்ரம்ப் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். ஆனால் ட்ரம்பின் இந்த கருத்தை ஈரான் அப்படியே சுக்குநூறாக உடைத்திருக்கிறது. ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகரின் மூத்த ஆலோசகர் மக்தி முகமதி இதற்கு மிக காரசாரமான பதிலடியை கொடுத்திருக்கிறார். போரில் தோற்றுப்போகும் நிலையில் இருக்கும் ஒரே நாடு மற்றவர்களுக்கு விதிமுறைகளை விதிக்க முடியாது என்று அவர் ட்ரம்பை நேரடியாக தாக்கி பேசியுள்ளார். மேலும் ட்ரம்ப் அறிவித்துள்ள இந்த போர் நிறுத்தம் ஒரு ஏமாற்று வேலை என்றும் ஈரான் மீது திடீர் தாக்குதல் நடத்த சமயம் பார்ப்பதற்கான ஒரு தந்திரம் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். இங்கு கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால், ஒரு பக்கம் போர் நிறுத்தம் என்று சொன்னாலும் மறுபக்கம் ஹோர்முஸ் ஜலசந்தியில் உள்ள ஈரானின் துறைமுகங்களை அமெரிக்கா தொடர்ந்து முற்றுகையிடும் என்று ட்ரம்ப் கூறியுள்ளார். இந்த முற்றுகையை ஈரான் குண்டு வீச்சுக்கு சமமான ஒரு செயலாகவே பார்க்கிறது. இதற்கு ராணுவ ரீதியாக நிச்சயம் பதிலடி கொடுக்கப்படும் என்றும் ஈரான் தரப்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தற்போதைய நிலவரப்படி ஈரான் பொருளாதார ரீதியாக முற்றிலுமாக முடங்கி போய்விட்டதாக ட்ரம்ப் குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்த முற்றுகையினால் ஈரானுக்கு ஒரு நாளைக்கு சுமார் $500 மில்லியன் இழப்பு ஏற்படுவதாகவும் அங்குள்ள இராணுவம் மற்றும் காவல்துறைக்கு சம்பளம் கொடுக்க கூட பணம் இல்லை என்றும் அவர் பதிவிட்டுள்ளார். ஈரானின் பண தேவைக்காகவே அவர்கள் இந்த முற்றுகையை நீக்க கெஞ்சுவதாகவும் ட்ரம்ப் பகிரங்கமாக கூறியிருக்கிறார். இந்த தொடர் மோதல்கள் காரணமாக பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத்தில் நடக்கவிருந்த இரு நாடுகளுக்கு இடையேயான 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை தற்போது அந்தரத்தில் தொடங்குகிறது. அமெரிக்காவின் துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் பாகிஸ்தான் செல்லவிருந்த பயணமும் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஈரானின் தரப்பில் இருந்து முறையான ஒரு அமைதி திட்டம் வரும் வரை பேச்சுவார்த்தை கிடையாது என்பதில் அமெரிக்கா உறுதியாக இருக்கிறது. இதனால் மத்திய கிழக்கு பகுதிகள் மீண்டும் போர் மூலம் அபாயம் அதிகரித்துள்ளது.